தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள்தான் புதுச்சேரியில் போதைப் பொருட்களை பரவ விடுவதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாக அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசு எடுத்து வரக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து மேதகு ஆளுநர் நம்மோடு இருக்கின்றார். நம்ம அவர்கிட்ட கேட்போம். அதாவது நாடு முழுவதுமே இது ஒரு அதிர்வலையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த வழக்கு. இதில் அரசு மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்து வருது? இல்லை, அரசு அவசரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நேற்றைய தினமே அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன உடனே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு தலைவராக கலைவாணன் என்ற அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்தமானிலிருந்து இங்கு மாற்றலாகி வந்தவர். இதை போன்ற வழக்குகளை கையாண்டு சிறப்பாக செயலாற்றியவர். நேற்றே அவர் அந்த விசாரணையை தொடங்கிவிட்டார். ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குற்றவாளிகள் என்று தெளிவுபட தெரிகிறது. ஆனாலும் சில சோதனைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக சில நிரூபணங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதே போல சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு சட்ட வல்லுநர்களோடு நாங்கள் பேசி வருகிறோம். பொதுமக்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அரசு விரைவாக செயலாற்றி வருகிறது. குற்றவாளிகள் எந்த வகையிலும் தப்பிக்க விடமாட்டோம் என்பதுதான் நமது கருத்து. நேற்று என்னை பார்த்த பெண்கள் எல்லாம் அந்த குற்றவாளிகளை நிற்க வைத்து சுட வேண்டும் என்றும் உடனே தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். உணர்வோடு நான் அவர்களோடு ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு சில சோதனைகள் தேவையாக இருக்கிறது, சில நிரூபணங்கள் தேவையாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தாமதப்படுத்தாத நீதி கிடைக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதாவது இந்த குற்றத்துக்கு முகாந்திரம் போதைப் பொருள் தான் என்று சொல்கின்றார்கள். புதுச்சேரியிலே போதைப் பொருளை ஒழிப்பதற்கான அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது? இதன் பின்பு எப்படி அதை கண்காணிக்கும்? இந்த போதைப் பொருள் தான் சொல்ல முடியாது. அவர்கள் போதை பயன்படுத்தினார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மிருகம் தான் நான் சொல்றது. அவனை கைதாகி அவன் நிறைய போதைப் பொருட்கள் பழக்கம் உள்ளவன் என்று சொல்கிறார்கள். தனிப்பட்ட பழக்கத்தை நான் சொல்லவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக போதைப் பொருள் கட்டுக்குள் இருக்கிறது என்பதுதான் புதுச்சேரியை பொறுத்த மட்டும். ஆனால் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன என்றால், தமிழகத்தில் சாதிக் என்ற ஒருவர் போதை பழக்கத்தை மிக அதிகமாக போதைப் பொருள்களை கடத்தி அதை விநியோகம் செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது கூட்டாளிகள் இங்கே புதுவையில் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து அரசியல் கட்சியில் பங்கெடுத்துக் கொண்டு அந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் கட்சிகள் அவர்களால் பயனடைந்தும் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போதை வஸ்துக்களை இங்கே பரவ விடுகிறார்கள் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. ஆக இன்று காலை டிஜிபியிடம் நான் விவாதிக்கும் பொழுது அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். இது தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு யாராக இருந்தாலும், எந்த அரசியல் பின்புலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னால் நமது அக்கறை இளைஞர்களோட நல்ல ஆரோக்கியம்தான். ஆக அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கும் போதை வஸ்துக்களை நம்ம எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். குற்றம் நடந்ததை தடுக்கவும் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகின்றது என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.